வணக்கம் நண்பா நண்பீஸ். நீங்கள் அடிக்கடி ரயிலில் அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸில் பயணம் செய்கிறவராக இருந்தீங்கன்னா, அப்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் காத்துட்ருக்கு. பொதுவாக ஏசி கிளாஸில் போகிறவங்களுக்கு தான் போர்வை, தலையணைலாம் கொடுப்பாங்க. ஆனால் இனிமேல் ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறவங்களுக்கும் இந்த வசதி கிடைக்க போகுது. அதுவும் நம்ம தெற்கு ரயில்வே இந்த ஒரு புதிய திட்டத்தை வந்து ஜனவரி 1 முதல் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஆமாங்க, வரப்போகிற ஜனவரி 1 முதல் ஏசி அல்லாத ஸ்லீப்பர் பெட்டிகள்லேயும் பயணம் செய்பவர்களுக்கு படுக்கை விரிப்பு பெட்ரோல் வசதி பெற முடியும் சொல்கிறாங்க. இது ரயில்வேயில் ஒரு முன்னோடி திட்டம்னு அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் நீங்கள் கேட்கலாம். ரொம்பவே கம்மி தான். ஒரு பெட்ஷீட்டு, ஒரு தலையணை வேணும்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூ. 50 தான். எனக்கு தலையணை மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா ரூ. 30 பே பண்ணால் போதும். இல்லை வெறும் பெட்ஷீட் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூ. 20 பே பண்ணால் போதும். ஸோ விலை வந்து ரொம்பவே நியாயமாக தான் இருக்குது. நீங்கள் எப்படி வாங்கலான்னா, ஐஆர்சிடிசியில் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறப்பவே இந்த ஆப்ஷனும் தேர்வு செய்ய முடியும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ரயிலில் ஏறினதுக்கு அப்புறமா கூட அங்கே இருக்க ஊழியர்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்கலாம். ஆரம்ப கட்டமாக 10 ரயிலில் இந்த வசதியை வந்து கொண்டு வர போகிறாங்க. முக்கியமாக நீலகிரி எக்ஸ்பிரஸ், மங்களூரு, மன்னார்குடி, திருச்செந்தூர், பாலக்காடு, சிலம்பு எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில், ஆலப்புழா, அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ரயில்களை இது அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ ரயில்வேக்கு இது மூலமாக வருமானம் கிடைக்குதோ இல்லையோ, குளிர்காலத்தில் பயணம் செய்கிற ஸ்லீப்பர் கிளாஸ் பயணிகளுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்கும். இனிமேல் மூட்டை முடிச்சோடு போர்வையெல்லாம் தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை. இந்த திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது விஷயமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.